அம்மா, இப்ப எதுக்குமா இவ்ளோ எமோஷனல் ஆகுற? பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? நான் அக்கா கிட்ட இத பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை ஆகாதுமா. நீ போமா. அம்மா நீ போமா, நான் பாத்துக்கிறேன். என்ன மாமா, என்னாச்சு? ஏன் சோகமா இருக்கீங்க? ஓ, என் அம்மா கிட்ட பேசினத கேட்டீங்களா? விடுங்க மாமா, அவங்களுக்கு நம்ம விஷயம் தெரியாதுல்ல, அதான் அப்படி பேசுறாங்க. என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. நாளைக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அப்போவும் என்னதான் மாமா திட்டுவாங்க, உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு இது ஒரு பெரிய வழியாவே இருக்காது. ஏன்னா நம்ம பிடிக்காம தானே ஒன்று சேர்ந்தோம். அம்மா கொஞ்ச நாள் அழுதுட்டு அப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க. சரி மாமா, நம்ம கதையை விடுங்க. சுந்தர் என்ன சொல்றாரு? அவன் மீனாட்சியை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்றான். இது என்னம்மா புது கதையா இருக்கு? இரு. ஏ, மீனாட்சி கூட வாழ பிடிக்கலையா? என்ன காரணமா? ஆட்டி மீனாட்சியை திட்டாங்களாம். அதுக்கு கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஆரம்பிச்சது. இன்னைக்கு இவன் இந்த முடிவு எடுத்திருக்கான். அம்மாடி, இத மட்டும் என்னால நம்பவே முடியலம்மா. சரி, மீனாட்சி என்ன சொல்றாங்க? அக்காவும் அதே தான் சொல்லுது. இனிமே சுந்தர் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிடுச்சு. நம்பவே முடியல. மீனாட்சி அப்படி சொன்னா நம்ப முடியல. மீனாட்சி தனியா அப்படி வாழ போறாங்களா? அந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க மாமா. காலையில விடிஞ்சா அக்கா சுந்தருக்கு காஃபி போட்டு கொடுக்கும். அதோட சமாதானம் ஆயிடுவாங்க. நீங்க போய் படுங்க. எனக்கு என்னமோ இது இன்னும் பெருசா போய் முடியுமோன்னு தோணுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாமா. நீங்க போய் தூங்குங்க. அம்மாடி, நாம இந்த சிவாவ சக்திய டைவர்ஸ் ஆகி போயிடுவாங்கன்னு பார்த்தா இந்த மீனாட்சி சுந்தரம் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க போல இருக்கே. எது எப்படியோ ரெண்டு மூதேவிங்களும் இந்த வீட்டை விட்டு போனா சரி. ஆனா எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் சக்தியும் சிவாவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. உன் வாய கழுவு. அப்படி மட்டும் நடக்கவே கூடாது. சுந்தரும் மீனாட்சி இங்க இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த சக்தி மட்டும் இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, இருக்கவும் விட மாட்டேன். ஏய் எந்திரி, ஏய் எந்திரி, ஏய் எந்திரிங்கறல. ஏய் என்ன தூக்கமா இல்ல மயக்கமா? என்ன எதுக்குமே வாயை திறக்க மாட்டேங்கிற? சாமத்தியமா அந்த எவிடன்ஸ ஏதோ ஒரு கார்ல கொண்டு போய் வச்சிட்ட. இந்த பாரு, சீக்கிரமா அந்த காரை கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடியே அந்த ஆதாரத்தை அழிச்சு காட்டுறோம். அதையும் நீ பார்க்கத்தான் போற. ஏய், நீ பேசாம சுபத்ரா மேடமுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம்ல. இப்ப பாரு என்னாச்சுன்னு. இதெல்லாம் உனக்கு தேவையா?
சரி சரி இந்த சாப்பிடு. எனக்கு தேவையில்ல, உன் வேலை பாரு. இதுதான் என் வேலை. சிக்னலே இல்லைனாலும் கடங்காரன் ஃபோன் பண்ணா மட்டும் கரெக்டா சிக்னல் கிடைக்குது. ஹலோ, எப்படியாவது நான் இருக்கிற இடத்த சக்தி மேடத்துக்கு தெரியப்படுத்தணும். இல்லனா கூட பரவாயில்ல, எடுத்த ஆதாரம் கார்ல தான் இருக்குங்கறத தெரியப்படுத்தணும். இப்ப என்ன பண்றது? வையா வர்றையா நோய நோயனுக்கிட்டு. ஏய் சாப்பிடுன்னு சொன்னேன்ல, சாப்பிடு. ஏய் சாப்பிடுன்னு சொல்றேன்ல. கை கட்ட அவுத்து விடு, அப்பதான் சாப்பிட முடியும். சாப்பிடு. இப்ப போனை எப்படி எடுக்கிறது? இந்த போனை எடுக்கணும்னா இவன் வெளியில போகணும், அதுவும் போனை எடுக்காம போகணுமே. என்ன பண்ணலாம்? தண்ணி கேட்கலாம். ஏய் என்ன பொறையறிச்சா? தண்ணி வேணும். தண்ணி வேற எடுத்துட்டு வரல. இரு எடுத்துட்டு வர. அப்பா, சக்தி மேடத்துக்கு கால் பண்ணலானா போன் நம்பர் தெரியாதே. இப்ப என்ன பண்றது? ஆனா எப்படியாவது போன் இருக்கிற இடத்த சொல்லணுமே. என்ன பண்ணலாம்? பேசாம கவிதாக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம். ஏன்டி மொபைல் யூஸ் பண்ற? குடுடி பாத்துட்டு வந்துடுறேன். இவன் ஏன்டி மொபைல் யூஸ் பண்றா? ஏய் என் மொபைல் குடுடி. நான் தான் பாத்துட்டு இருக்கேன்ல. ஏன் உனக்கு ஃபோன் இல்லையா? அது யூஸ் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம்டி. என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்லி அங்க குடுத்துடுடி. பாத்துட்டு தரேன்டி. ஏய் ஃபோனை குடுடி. சொல்றேன்ல குடுடி. குடுக்க போறியா இல்லையா என் ஃபோனை? சண்டை போடாதீங்க. வீட்டுக்கு போறேன். நீங்க விடுடி. எடுத்து தொலையடி. தடவை சொன்னா புரியாதா? நீ குடுடி. சொல்றேன் ஏடி. அவ சொன்னா அப்ப நான் சொல்றேன்ல. விடுடி. எடுக்க மாட்டேங்கிறா. என்ன பண்ணி தொலைகிறது? ச்சே. என்ன இந்தா தண்ணிய குடி. புது நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. ஐயோ, இவ திருப்பி கால் பண்றாளே. யார் நம்பர் இது? புதுசா இருக்கு. போன் அடிக்கிறப்பெல்லாம் எடுக்காம இப்ப கால் பண்ணி மாட்டி விடுறாளே. யார் நம்பரா இருக்கும்? ஹலோ, மே ஐ நோ ஹூஸ் திஸ்? மா லோன் வேணா ஒண்ணு வேணாம், போன வைமா ஃபர்ஸ்ட். போன வையா? லோனா? யார் இது? இன்செங்க ராத்திரி கூட போனை போட்டு லோன் வேணுமா கார்டு வேணுமான்னு கேட்டு உயிர் எடுக்குது. என்ன பண்றது? அண்ணா, என்ன இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா.
இந்த பாரு, எதிரியா இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. சாப்பிடும்போது எந்த காரணத்தை கொண்டும் அளவுக்கு அதிகமா தண்ணி குடிக்கவே கூடாது. அப்படி குடிச்சா செரிமானமே ஆகாது. இல்லனா தாகம் அடங்கவே மாட்டேங்குது. இந்த காலத்து பிள்ளைங்க எங்க நல்லது சொன்னா கேக்குதுங்க. குடு. சொல்லு. அப்புறம் யார் போன்ல ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க? ஏய் இருடி. ஆக்சுவலா நான் உன்னை கூப்பிட்டதே வேற விஷயம் பேசலாம். இவ ஃபோன் பேசிக்கிட்டே இருப்ப, கட் பண்ணி தொலைய மாட்டாளே. மறுபடியும் ட்ரை பண்ணலாம். சொல்லு சொல்லு. ஃபோன் எடுத்து தொலைய மாட்டேங்கிறாளே, இப்ப என்ன பண்றது? பேசாம வீடியோ எடுத்து அனுப்பிட வேண்டியதுதான். ஏ கவிதா, இவங்க என்ன ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் தப்பிக்கிறது முக்கியம் இல்ல. இந்த வீடியோவை என்னோட பாஸ் சிவா சார் இருக்காருல்ல, அவரோட ஒய்ஃப் சக்தி மேடம் கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடி. சக்தி மேடம், நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வீண் போகல மேடம். அந்த வீடியோ பிஜேஎன் கல்யாண மண்டபத்துல ஒரு காரோட டேஷ்போர்ட்ல இருக்கு. அது ரெட் கலர் கார். கார் நம்பர் எல்லாம் எனக்கு தெரியல மேடம். நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த காரை கண்டுபிடிச்சிடலாம் மேடம். என்னை பத்தி கவலைப்படாதீங்க மேடம், எனக்கு எதுவும் ஆகாது. நான் ஜாமீன்ல வந்திருக்கேன். எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இவங்க தான் மாட்டிப்பாங்க மேடம். எப்படியாவது அந்த கார்ல இருக்கிற போனை எடுத்து சிவா சார் கிட்ட அந்த எவிடன்ஸ் எல்லாம் காட்டி உங்க டிரைவர்ஸ முதல்ல தடுத்து நிறுத்துங்க மேடம். ப்ளீஸ் மேடம். தேங்க்ஸ் மேடம். ஏய் புடி. ஏய், என்ன 2 இட்லியை 2 மணி நேரமா தின்னுட்டு இருக்க? சீக்கிரம் சட்டு போட்டு சாப்பிடு. ஓகேடி ஓகேடி, நான் அப்புறம் பேசுறேன். என்ன இது வீடியோ மெசேஜ் வந்திருக்கு? யார் இது? ஏ கவிதா, என்ன இங்க ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. எனக்கு எந்த இடம்னு எனக்கு தெரியல. ஏ மாலா, என்ன பாரு. ஏ கவிதா, என்ன இங்க ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. நான் எங்க இருக்கேன்னு இப்ப எனக்கு தெரியல. இப்ப நான் தப்பிக்கிறது முக்கியம் இல்ல. இந்த வீடியோவை என் பாஸ் சிவா சார் இருக்காருல்ல, அவரோட ஒய்ஃப் சக்தி மேடம் கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடி. ஏய், இவ்ளோ யாரோ கடத்திட்டாங்கடி. ஆமா, இவ பண்ண காரியத்துக்கு வேற என்ன பண்ணுவாங்களாம்? ஏய், இவ முன்ன மாதிரி இல்லடி, ரொம்ப மாறிட்டா. இது எப்படியாவது அவ பாஸ் கிட்ட கொடுத்துடணும். ஏய், என்னடி சொல்ற? இந்த நேரத்துல எங்கேயும் போக முடியாது. பேசாம படு. காலையில எந்திரிச்சு வேலையா எடுத்துட்டு போய் கொடுத்துடலாம். அப்படியா சொல்ற? ம். இது என்ன காஃபியா, டீ இல்லையா? அம்மாடி கோதாவரி, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. அதான் ஆதாரம் உன்கிட்ட இருக்குல்ல. நீ சொல்றபடிதானே நானும் என் பொண்ணு கேக்குறோம். நாங்க இப்ப ஏதாவது பிரச்சனை பண்றோமா? நாங்க உண்டு, எங்க வேலை உண்டுன்னு இருக்கிறோம். யாருக்காவது தொந்தரவு கொடுக்கறோமா? அந்த மாதிரிலாம் நாங்க எதுவும் பண்றது இல்லல்ல. அப்புறம் ஏண்டி அம்மா அப்பப்ப புது இன்ஸ்பெக்டர் திருடனை பாக்குற மாதிரியே எங்களை பார்த்து முறைக்கிற? நீ முறைக்கும் போதெல்லாம் எனக்கு அடிவயிறு கலக்குது கோதாவரி. நீ கொஞ்சம் சாந்தமா தான் பாரேன். நீ பழைய கோதாவரியா மாறினா
எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அத்தை, இப்ப என்ன? நான் உங்களை கோவமா பார்க்க கூடாது. பழைய கோதாவரியா மாறணும், அவ்வளவுதானே? ஆமா ஆமா ஆமா. சரி, நான் பழைய கோதாவரியா மாறுறேன். நான் பழைய கோதாவரியா மாறணும்னா என் புருஷன் என் கூட இருக்கணுமே. என் புருஷனை எனக்கு திருப்பி கொடுங்க. நான் பழைய கோதாவரியா மாறுறேன். ம், என்னமோ கொடுத்த கடனை திருப்பி கொடுங்கிற மாதிரி கேக்குறாளே. ம். முடியாதுல்ல? அதே மாதிரி தான் இதுவும். என்னால நீங்க பண்ண காரியத்தை மன்னிக்கவே முடியாது. ஆ, எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே உங்களை கொன்னுடணும்னு தோணுது. என் பொண்ணுங்க வாழ்க்கை பாதிக்கப்படுமேன்னு தான் யோசிக்கிறேன். ஆனா உங்களால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நானே கொன்னுடுவேன். அம்மாடி, என்னம்மா பொங்கி எழுந்துட்டு போறா பாத்தியம்மா? பொங்கட்டும் பொங்கட்டும். போட்டோ கைக்கு வந்ததும் மொத்தமா நான் பொங்க வைக்கிறேன். சார், ஆ, யாரு? அம்மாடி, போச்சு போச்சு. சிவா பைய மீதி இருக்கிற சொத்தையும் யார் பேருக்கும் எழுதி வைக்க போறான். கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்கியாமா? யார் வேணும் உங்களுக்கு? சார் இல்லைங்களா? ஐயோ, போச்சு போச்சு. சிவாவை தான் சொல்றான். இன்னைக்கு சொத்தை யார் பேர்ல எழுதி வைக்க போறான்னு தெரியலையே. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியாமா? சிவா, சிவா, என்னம்மா? சிவா, இப்ப எதுக்கு நீ வக்கீல வர சொன்ன? வக்கீலா? நான் எதுவும் வர சொல்லியம்மா? இல்லையா? நீ வர சொல்லாம இந்த வீட்டுக்கு வக்கீல் எப்படிடா வருவான்? நான் தான் வர சொன்னேன். இவர் எதுக்கு வக்கீல வர சொன்னாரு? டேய், நீ எதுக்குடா வர சொன்ன? மீனாட்சியை நான் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு. ஹை, ஓ, ஆல்ரெடி சக்தி சிவா டிவோர்ஸ் விஷயத்துல தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப சுந்தர் மீனாட்சி வேறயா? டேய், என்னடா சொல்ற? மாப்பிள, என்ன மாப்பிள சொல்றீங்க? எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்க? இல்லத்த, மீனாட்சி கூட வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஐயோ, ஏன் மாப்பிள இப்படி பண்றீங்க? சொன்னா கேளுங்க மாப்பிள. இதெல்லாம் வேண்டாம் மாப்பிள. நீங்க அவசரப்பட்டு எடுக்கிற இந்த முடிவுனால என் பொண்ணோட வாழ்க்கை தான் வீணாகும். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. ஐயோ மாப்பிள, ஏன் மாப்பிள இப்படி பண்றீங்க? வேணாம் மாப்பிள. நீங்க அவசரப்பட்டு எடுக்கிற இந்த முடிவுனால என் பொண்ணோட வாழ்க்கையே பாழாயிடும். வேண்டாம் மாப்பிள. தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க மாப்பிள. இப்ப இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவசியம் என்ன வந்தது? மாப்பிள, மாப்பிள, வேண்டாம் மாப்பிள. சொன்னா கேளுங்க மாப்பிள. மாப்பிள, சொன்னா கேளுங்க மாப்பிள. கெஞ்சுடி, நல்லா கெஞ்சு. உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். அம்மாடி சுபத்ரா, இப்பதாம்மா உன் பையனுக்கு புத்தி வந்திருக்கு. இது நல்ல சான்ஸ். சுபத்ரா, அடுத்த முகூர்த்தத்திலேயே சுந்தருக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். கொஞ்சம் சும்மா இருக்கியா? வேண்டாம் மாப்பிள. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். டைவர்ஸ் மட்டும் வேண்டாம் மாப்பிள. மா, நீ எதுக்குமா அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? அவருக்கு என் கூட வாழ இஷ்டம் இல்லைன்னா விடுங்க. பொண்டாட்டி இல்லாம வாழ்றது எப்படின்னு அவர் வாழ்ந்து பாக்கட்டும். அப்பதான் அவருக்கு என்னோட அருமை என்னன்னு புரியும்.
அக்கா ஏய் வாய மூடுறி. ஏண்டி டைவர்ஸ் குடுக்கறதுனா உனக்கு என்ன அவ்வளவு ஈஸியா போச்சா? போய் தனியா வாழ்ந்து பாரு, அப்ப தெரியும். இத்தனை வயசுக்கு அப்புறம் உங்க அப்பா போனது நான் இடிஞ்சு போயிட்டேன். அவர் இல்லாம நான் எப்படி வாழ போறேன்னு தவிச்சு போயிட்டேன். ஆனா நான் பெத்த பொண்ணுங்களா வளர்ந்து ஆளாயிட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில தாண்டி நான் உசுர கையில புடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அம்மா, நீ அந்த காலத்து ஆளு, நான் இந்த காலத்து பொண்ணு. ஒரு ஆண் துணை இல்லாம என்னால தனியா வாழ்ந்து காட்ட முடியும். நான் வாழ்ந்து காட்டுறேன். ஏய் அம்மா, அடி. என்னடி பெரிய மனுஷி ஆயிட்டோங்கிற திமிரா உனக்கு? கொன்னுடுவேன். ஒழுங்கா உன் புருஷன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு குடும்பம் நடத்துற வழிய பாரு, இல்லனா நானே உன்னை வெட்டி போட்டுடுவேன். நீங்க என்ன வெட்டி போட்டாலும் பரவாயில்லம்மா, நான் அவரு கூட வாழவே மாட்டேன். தயவு செஞ்சு எங்களை பிரிச்சு வச்சிருக்கேன். அம்மா அடி, இன்னும் நல்லா அடி. மீனாட்சி சொன்னா கேளுடி. வேணாண்டி, புருஷன் இல்லாம ஒரு பொண்ணு தனியா வாழ்ந்தா இந்த ஊர் உலகம் தப்பா பேசுண்டி. உன்னால தனியா இந்த உலகத்துல வாழ முடியாதும்மா. அம்மா சொல்றேன் கேளு. தோ உன் தங்கச்சி சக்திய பாரு. ஒரு பிரச்சனையில திடீர்னு பொண்ணுங்களையே பிடிக்காத ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவர் மனச மாத்தி இன்னைக்கு அவங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா வாழறாங்க. கல்யாணமே வேண்டான்னு இருந்த சிவா மாப்பிள்ள இன்னைக்கு சக்தி தான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்காரு.